ஹலோ மக்களே! வெல்கம் டு பிச்சூஸ் டைரீஸ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சிம்பிளான பன்னீர் டிக்கா ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப குயிக்கா ஒரு 10, 15 மினிட்ஸ் மேரினேஷன் பண்ணிட்டு எடுத்து ஃப்ரை பண்ணோம்னா பன்னீர் டிக்கா ரெடி ஆயிரும். ஸோ காலையில நீங்க ஆஃபீஸ்க்கோ, இல்ல ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கோ, ஒரு ஒர்க்கிங் விமனா இருந்தீங்கன்னா, இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி குயிக்கா பண்ணிடலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, 2 பாக்கெட் பன்னீர் எடுத்திருக்கேன், 2 கேப்சிகம், 2 பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 கப் அளவுக்கு தயிர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா லெமன் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த புளிப்பு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு. மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். மஸ்டர்ட் ஆயில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நிலக்கரி இல்லை கோல் வந்து எடுத்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொண்டு வரலாம். ஸோ நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே தயிரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர், கேப்சிகம், ஆனியன் இது 3யும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேரினேஷன் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15-20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து வெளியில் எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணோன்னா தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா டேஸ்டியான பன்னீர் டிக்கா ரெடி. ரொம்ப சிம்பிள் தாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்க்யூயர்ஸ் இருந்தது, அந்த குச்சி மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு பண்ணலாம். எனக்கு அது டிஃபிகல்ட்டாக இருக்குங்கிறனால நான் இந்த மாதிரியே தவாவில் போட்டு எடுத்துருவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். see you in another வீடியோ. இதோட வேரியேஷன்ஸும் நான் அடுத்து ஷேர் பண்ணுறேன். பாய்.